அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் நாம் தேவ வார்த்தை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ வார்த்தையை நம்ம சந்தோஷத்தோடு, எதிர்பார்ப்போடு, தாகத்தோடு கேட்போம் என்றால் தாகத்துக்கு ஏற்ற ஜீவ தண்ணீரை தருகிறவர் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த வண்ணமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். நான் மறுபடி இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் ஊழியர்களை அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துவது உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஊழியரை ஏதோ ஒரு மேஜிக்கை போல கர்த்தர் பயன்படுத்துவது கிடையாது. ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த வண்ணமாய் கர்த்தர் ஊழியர்களை பிரயோஜனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இந்த நல்ல ராத்திரி நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, எதிர்பார்ப்பை பார்க்கிற தேவன் நிச்சயமாய் நம்மோடு தீர்க்கமாய் பேசுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிறவர் தாகத்தோடு கவனிங்கள். ஆன்லைனில் கேட்கிறவர்கள் எதிர்பார்ப்போடு கவனிங்கள். தூரத்திலிருந்து, வீட்டிலிருந்து, தெருவில் நின்று இந்த சத்தங்களை கேட்கிறவர்கள் தியாகத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாய் பரலோக தேவன் பேசுவாராக. எடுத்தவர்கள் ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3. யாராவது மைக்கில் வாசிங்க. மைக். முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பில்லை. மைக்கில் வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல முதல் ராத்திரியில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம். இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் விசுவாசத்தில் நிறைந்து சொல்லலாம். இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் திட்டம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் வாக்குத்தத்தம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலோ, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தாரே, ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்தாரே, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காண்பித்தாரே, எல்லாம் பொய்யாகி விட்டதா, எல்லாம் தாமதமாகி விட்டது, அது இனி நிறைவேறாதா, அது சத்ரு தொலைந்து விட்டதா, அது சத்ரு எடுத்து விட்டானா என்று யாராகிலும் காத்திருந்தால் இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் தொலையவில்லை, அவைகள் உடையவில்லை, அவைகள் சத்ரு எடுக்கவில்லை, அவைகள் நிறைவேறுவதற்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற 2015 கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார். 2020 கர்த்தர் எனக்கு தீர்க்கதரிசனம் தந்தார். நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடு கூட இருப்பேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியமாவான். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் தந்தாரே, இப்பேற்பட்ட தீர்க்க தரிசனத்தை என்னை பார்த்து சொன்னாரு. எத்தனை தேவ மனிதர்கள் என் தலைமையில கை வைத்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எல்லாம் பொய்யாகி விட்டதா, எல்லாம் மறந்து விட்டதா, எல்லாம் மறைக்கப்பட்டதா, நிறைவேறாதா, நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன், உன் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், தேசத்தில் உன்னை பெரியவனாக்குவேன். இத்தனை வாக்குத்தத்தங்களை தந்த தேவன் இன்னும் நிறைவேறவில்லை என்று யாராகிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரிபடமன தடகண்டன தடகடகடா ரிபடபட சந்தரலதிய பிரௌடனா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஆவில 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 எல்லாரும் ஆவில நிறைந்து ஆவில நிறைந்து ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்க, ஆண்டவர் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எங்க,
என் பிள்ளைக்கு வேலையை தருவேன் என்று சொன்னீரே, என் பிள்ளையை உயர்த்துவேன் என்று சொன்னீரே, என் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொன்னீரே, என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவது இல்லை என்று என்னை பார்த்துதானே சொன்னீர். நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சொப்பனத்தில் நீர்தானே வெளிப்பட்டீர். எங்க போயிட்டு என் தரிசனம், எங்க போயிட்டு என் சொப்பனம்? நிறைவேறாதா 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 நிறைவேறாதா? அது என் வாழ்க்கையில நடக்காதா? அது தாமதமாகி கொண்டிருக்கிறதே. ஐயோ, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியாதா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேரை கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். பரலோகத்தின் தேவாவியானவர் இந்த முதல் ராத்திரி நம்மோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். உன்னை அழைத்தவர் கர்த்தர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர், உனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் வானத்தை பூமியும் படைத்திருக்கிற தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று சொன்ன தேவன் உங்களை அழைத்திருக்கிறபடியால் இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். நாம் வேடிக்கை பார்க்க வரல, பிள்ளைங்க விளையாட பார்க்க வரல, வெளியில வேடிக்கை பார்க்க ஃபேனோட அங்க கவனிக்க நம்ம வரல, தேவ வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கண்கள் வேறு எதையும் பார்க்க கூடாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ வார்த்தை கேட்க போகிறோம். எல்லாருடைய கண்கள் பலிப்பிடத்தை நோக்கி இருப்பதாக. ஏனென்றால் வேதம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஏனென்றால் 1000 நாள் செய்ய முடியாதவைகள், 1000 அதிகாரிகள் செய்ய முடியாதவைகள், 1000 மருத்துவமனைகள் செய்ய முடியாதவைகள், 1000 மாத்திரைகள் செய்ய முடியாதவைகள், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவ பிரசன்னம் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. ஒருவேளை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் யாராகிலோ இந்த ராத்திரி நேரத்தில் அமர்ந்தது உண்மை என்றால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற குறித்த காலத்திற்கு தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். அவைகள் மாறாது, அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற உங்கள் வாக்குத்தத்தங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று தீர்க்கதரிசனம் சொன்னவர் அந்த வார்த்தையை இன்னும் வைத்திருக்கிறார். உதிக்கிற வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் நடந்தே வருவார்கள். இருள் பூமியை, காரிருள் தேசத்தை மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல் நிழலிடும். வாக்குத்தத்தம் பொய்யாகாது, வாக்குத்தத்தம் தாமதமாகலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம், நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். 2 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி சொல்லலாம். என் வாக்குத்தத்தங்கள் பொய்யாகவில்லை, என் வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம், என் வாக்குத்தத்தம் பிசாசு எடுக்கவில்லை, என் வாக்குத்தத்தத்தை பிசாசு உடைக்கவில்லை, என் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. 2024 நிறைவேறவில்லை என்றால் 2025 வைக்கப்பட்டிருக்கிறது. 2025 வைக்கப்பட்டிருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். என் தன்னையை எண்ணெயால் அபிஷேகம் செய்திருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியதான் போகிறது. ஹalleluya ஹalleluya. ஒருவேளை சோர்ந்து போன இருதயத்தோடு கர்த்தர் என்னை கைவிட்டாரா, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரா, சூழ்நிலை பார்க்கும் பொழுது, கொந்தளிப்பை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது என் வாக்குத்தத்தம் தொலைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், வெட்டின பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற பொழுது ஒரே ராத்திரியில் அற்புதத்தை செய்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயற்கை கப்பாற்பட்டதை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. நான் ஏதோ காமெடி பண்றேனோ?
ஏன் சிரிக்கிறீங்க? என்ன கவனிக்கணும்? அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு ஆசை எல்லாருக்கும் வார்த்தை கடந்து போக வேண்டும். ஒருவர் கூட இழந்துடக்கூடாது, ஒருவர் கூட அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபத்தோடு கவனியுங்கள், நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவன் இந்த யோசேப்புக்கு தரிசனமாகி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பே, உன் அரிக்கட்டை நான் நிமிர பண்ணுவேன். எல்லாருடைய அரிக்கட்டு தாழ விழும், உன் அரிக்கட்டை நான் நிமிர பண்ணுவேன். உன்னை கண்டு சூரிய சந்திர சேனை எல்லாம் உன்னை கண்டு சாஷ்டாங்கமாய் வணங்கும் என்று யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தோன்ற பண்ணினார். யோசேப்புக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தர் எனக்கு சொப்பனத்தில் தோன்ற பண்ணினார். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தந்தார். ஆண்டவர் எனக்கு திட்டத்தை தந்தார். என் அரிக்கட்டை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எல்லாருடைய அரிக்கட்டு தாழ விழும், உலகத்துடைய அரிக்கட்டு தாழ விழும், எதிர்த்தவனுடைய அரிக்கட்டு தாழ விழும், உலக மனிதனுடைய அரிக்கட்டு தாழ விழும். தேவனை நம்புகிற என் அரிக்கட்டு இந்த தேசத்தில் நிமிரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட இந்த யோசேப்பு நேராய் சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், என் அரிக்கட்டை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எல்லாரும் எதிர்த்தார்கள். சொப்பனக்காரன் வருகிறான் என்று அவனை எல்லாரும் பரியாசம் பண்ணார்கள். ஒரு நாள் இந்த யோசேப்பை தகப்பன் வனாந்தரத்துக்கு அனுப்பி சகோதரர்களை பார்வையிட புறப்பட்டார். சகோதரனை பார்ப்பதற்காக யோசேப்பு வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் சகோதர கூட்டம் எழும்பி நின்று சொல்லுகிறார், சொப்பனக்காரன் வருகிறான், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஒருவருக்கு தரிசனம் இருப்பது உண்மை என்றால், ஒருவரை கர்த்தர் அழைத்தது உண்மை என்றால், ஒரு கூட்டம் சொல்லும் எப்படி தரிசனம் நிறைவேறும் என்று எதிர்க்க தொடங்கும். ஒரு கூட்டம் நமக்கு விரோதமாய் எதிர்க்கிறது உண்மை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தேவ தரிசனத்தை பெற்றவன். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. ஒரு கூட்டம் சொல்லுகிறது, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும், இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று உலகம் எதிர்க்கிறது என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ள பாத்திரம் நீங்கள் தான். இந்த சபை எப்படி வளரும், இந்த ஊழியம் எப்படி வளரும், இந்த கன்வென்ஷன் எப்படி நடக்கும் என்று ஒரு கூட்டம் வெளியே நின்று எதிர்க்கிறது உண்மை என்றால், இந்த சபையை அழைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எப்படி வீடை கட்டுவ, எப்படி வாழ்க்கை வாழ்ந்துரும், எப்படி பிள்ளைய கல்யாணத்தை நடத்துவ என்று யாராவது எதிர்க்கிறார் என்றால், உன் பிள்ளைகளோடு கர்த்தர் கூட தான் இருக்கிறார். உன் வேலையை நான் எதிர்க்கிறேன், சுக்குநூறாய் உடைக்கிறேன் என்று யாராவது வேலைக்கு விரோதமாய் வந்தா, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உன் தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப சத்துருக்கள் எழும்பி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார்கள், உன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று எதிர்க்க தொடங்கும் பொழுது வேதம் உரைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து தரிசனம் உள்ள யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள். சொல்லுங்க, குழியில். ஆமா, குழியில போட்ட உடனே வெளியில இருந்து பிசாசு சொல்லி இருக்கலாம், ஏ யோசேப்பே, ஏதோ தரிசனம் என்று சொன்ன, ஏதோ சொப்பனம் என்று சொன்ன, ஏதோ தேவ திட்டம் என்று சொன்ன, ஏதோ அரிக்கட்டி நிமிரும் என்று சொன்ன, ஏதோ சூரிய சந்திர சேனையெல்லாம் வணங்கும் என்று சொன்ன, இப்ப பாரு, உன் தரிசனம் நிறைவேற கூடாதபடி, உன் சொப்பனம் நடக்க கூடாதபடி, உன் அரிக்கட்டி நிமிர கூடாதபடி, இது நான் உனக்கு வைக்கிற முதலாவது சுவர். இந்த சுவரை தாண்டி உன் அரிக்கட்டு நிமிராது. அல்லேலூயா. இப்போ இந்த குழியிலிருந்து தூக்கி விட்டு இஸ்மவேலுடைய கரத்துல விற்கும் பொழுது பிசாசு பார்க்கிறா, பாரு, உன் அரிக்கட்டு நிமிர விட மாட்டேன், உன் தரிசனத்தை நடக்க விட மாட்டேன், உன்னை தேவ திட்டத்தை கொண்டு உன்னை உடைப்பேன் என்று இந்த சத்துருகள் இவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாரு, உன்னை அடிமையாய் விற்க தொடங்கிவிட்ட, நீ அடிமைப்பட்டவன் என்று சொல்லி சத்துருகள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது சத்துரு சொல்லுகிறா, இது நான் உனக்கு தருகிற இரண்டாவது சுவர், இந்த சுவரை தாண்டி உன் அரிக்கட்டு நிமிராது.
மூன்றாவது, போத்திபார் மனைவிடத்தில் செய்யாத தவறை செய்தேன் என்று அவனை குற்றப்படுத்தும் பொழுது பிசாசு சொல்லுகிறா, நீ செய்யாத தவறை செய்தேன் என்று எல்லாருக்கும் முன்பதாக நீ தோற்று போனவென்று நிரூபித்துட்ட, எல்லாருக்கும் முன்பதாக நீ பாவம் செய்தவென்று நிரூபித்துட்ட, எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் உன்னோடு இல்லை என்று நிரூபித்து விட்டுட்ட. இப்ப பிசாசு சொல்றா, இது உனக்கு நான் தருகிற மூன்றாவது சுவர், இந்த சுவரை தாண்டி உன்னால வெளியே வர முடியாது. இப்ப பிசாசு பார்க்கிறா, அவனை தூக்கி சிறையில போடும் பொழுது பிசாசு சொல்றா, பாரு நான் சிறையில வைத்துட்டேன், இது நான் உனக்கு தருகிற நாலாவது சுவர், இந்த சுவரை தாண்டி உன்னால வெளியே வர முடியாது, இந்த சுவரை தாண்டி உன் அரிக்கட்டி நிமிராது, இந்த சுவரை தாண்டி தேவ திட்டம் நடக்காது, இந்த சுவரை தாண்டி கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டார். இப்ப யோசேப்பு பார்க்கிறா, எல்லா பக்கமும் சுவர், வலது பக்கத்தில் சுவர், இடது பக்கத்தில் சுவர், முன்பதாக சுவர், பின்பதாக சுவர், நாலு பக்கமும் சுவர். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலும் ஒருவர் எங்க பார்த்தாலும் சுவராக இருக்கு, அது நடுவில் வாக்குத்தத்தத்தை நான் வைத்திருக்கிறேன். எல்லா பக்கமும் சுவர், என் வேலையில சுவர், என் ஊழியத்துல சுவர், என் ஜெபத்துல சுவர், என்னுடைய ஊழியத்துல சுவர், எல்லா இடத்தில் சுவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். யோசேப்புக்கு எல்லா பக்கமும் சுவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் யோசேப்புக்கு தரிசனமாகி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பே, நீ கனி தருகிற திராட்சை கொடி, உன் கொடியை இந்த சுவரி மேல படர வைப்பே. அர்த்தமில்ல ஜெபத்தோடு கவனிங்கள். எந்த சுவர் உன்னை தடுத்ததோ, எந்த சுவர் உன்னை எதிர்த்ததோ, எந்த சுவர் தரிசனத்தை உடைக்கணும் என்று உனக்கு விரோதமாய் வந்ததோ, நான் சொல்லுகிறேன், உன் கொடி அந்த சுவரி மேல படர போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி விடக்கூடாது. 2 நிமிடம் 2 நிமிடம் 2 நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஏது உன்னை தடுத்து நிறுத்தினதோ, ஏது உன்னை தடை செய்ததோ, எந்த வல்லமை உன்னை தடுத்து நிறுத்தினதோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த சுவரின் மேல உன் கொடியை நான் படர வைப்பேன். நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். யார் உனக்கு தடையாய் வந்தானோ, எந்த சத்துருகள் தடையாய் நின்றார்களோ, யார் உன்னை எதிர்த்தார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கொடி, உன் கொடி, உன் கொடி இந்த சுவரி மேல படரும். நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். ரிபடமான சந்தட கடபடபடபா, ரிபடபட தடகடகடகடபா. எல்லாரும் ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 உன் கொடி படருகிறது, உன் கொடி படருகிறது. இந்த 2025 வருடம் உன் கொடியை கர்த்தர் படர வைப்பார். அது சாதாரண இடம் அல்ல. உன்னை எதிர்த்த கூட்டம், உன்னை எதிர்த்த தூட்டம், உன்னை எதிர்த்த சுவரின் நடுவில் உன் கொடி படரும். அஸ்பா ரிபடா நிகடகடா தண்டரா நிபடபடா சப்ரடா நிஸ்மரா பிரௌடனா. ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சா இவனுக்கு சொபர தந்துட்டா இவன் சாப்டர் இருக்காது, இவனுக்கு சொபர தந்துட்டா இவன் ஜெபிக்க மாட்டான், இவன் முன்னாடி சொபர வச்சுட்டா இவனை சொபர தாண்டி வெளியே மாற மாட்டா என்று பிசாசு எத்தனித்து யோசித்து தந்திரமாய் உள்ள வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சுவரை குறித்து பயப்படாத, சுவர்களை குறித்து வேதனைப்படாத, உன் கொடியை நான் சுவரி மேல படர வைப்பே. நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த சுவர் வேண்டாண்டவரே, எனக்கு இந்த எதிர்ப்பு வேண்டாண்டவரே, எனக்கு இந்த சத்துருக்கள் வேண்டாண்டவரே. என்னால இந்த சுவர் இருந்தா என்னால ஜெபிக்க முடியல, என்னால இந்த சுவர் இருந்தா என் கொடி படரல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சுவர் எடுக்கப்படாது. உனக்கு சுவர் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும், அதன் நடுவில் உன் கொடியை நான் படர வைப்பேன். நான் சொல்றேன், எனக்கு சத்துருக்களே வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சத்துருக்கள் இருப்பார்கள், ஆனால் சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் உன்னை அபிஷேகம் செய்து அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் சொல்றேன், எனக்கு அக்கினி வேண்டாம், எனக்கு அக்கினி ஜுவாலை வேண்டாம்.
கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அக்கினி ஜுவாலை இருக்கு, சாதாரண அக்கினி இல்ல, 7 மடங்கு அக்கினி இருக்கும். ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? அந்த 7 மடங்கு அக்கினி ஜுவாலையின் நடுவில் 7 நாளின் சாயலாய் உன்னோடு கூட நான் உலாவி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை அக்கினிக்கு காண்பிப்பேன், வெளியே நின்ற மனிதனுக்கு காண்பிப்பேன். அர்த்தம் என்ன? உன் கொடிகள் சுவரி மேல படரும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், சுவரே தெரியாத வண்ணமாய் கொடிகளால கர்த்தர் சுவரெல்லாம் மூடி சுவரும் தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் என் கொடியை முற்றிலும் படர வைப்பாராக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 2 விசை எல்லாரும் கண்களை மூடி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் இந்த வருட ஆரம்பத்தில் நல்ல கைகளை தட்டி செபிக்கலாம். என் கொடி படருவதாக, என் கொடி படருவதாக, என் கொடி படருவதாக. எல்லாரும் செபிக்க தொடங்கலாம். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. இந்த வார்த்தையின் அபிஷேகம் வெளிப்படுவதாக, இந்த வார்த்தையின் மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சுவரிகளின் நடுவில் உன் கொடி படரும், உன் கொடி படரும். எதிரிகள் முன்பதாக படரும், சத்துருக்கள் முன்பதாக படருவ, எதிர்த்தவனுக்கு முன்பதாக படருவ, பார்வனுக்கு முன்னாடி படருவ, செங்கடலுக்கு முன்னாடி படருவ, கோலியாத்து முன்னாடி படருவ, மாரா முன்னாடி படருவ, எரிகோ முன்னாடி படருவ, யோர்தான் முன்னாடி படருவ. எங்கெங்கெல்லாம் சத்துருக்கள் இருக்கிறார்களோ நீ வெட்ட வெட்ட வளருவே. உன் கொடியை முடக்க ஒருவனால முடியாது. உன்னை நான் படர வைப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமே. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த 2025 வருடம் இந்த முதல் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை சுவர்கள் வந்தாலோ, எத்தனை சத்துருகள் வந்தாலோ, எவ்வளவு குழிகளை நம்மை அமுக்கினாலோ, எத்தனை சிறைகளை கொண்டு போய் சத்துரு வைத்து நகைத்தாலோ, ஒரு நாள் வரும் நம்முடைய கொடியை சத்துருகள் கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய கொடியை சுவர் மேல படர வைக்கிறவர். நிச்சயமாய் உங்கள் கொடியை கர்த்தர் படர வைப்பாராக. உங்கள் ஊழியத்தை படர வைப்பாராக. உங்கள் எதிர்காலத்தை படர வைப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? வாசிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். யோவான் 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஜெபத்தோடு கவனியுங்கள். இயேசுவானவர் 3 வருடம் ஊழியம் செய்த நோக்கமும் ஆசையும், நான் 3 வருடம் ஊழியம் செய்ய போகிறேன், அதற்கு பின்பதாய் என்னுடைய சீசர்கள் தேசத்தை கலக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு பிசாசுகள் மேல் அதிகாரம் கொடுத்தார். வியாதிகளை சுகமாக்க கற்றுக் கொடுத்தார். பிசாசு வானத்தில் மின்னலை போல விழுவதை பார்த்த இயேசு பெரிய சந்தோஷம். நான் போன பின்பதாக இந்த சீசர்கள் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேசத்தில் எழும்புவார்கள் என்று பெரிய சந்தோஷத்தில் நின்ற இயேசு மரித்து உயிரோடு எழுந்து தம்முடைய சீசர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாய் புறப்பட்டு போய் பார்த்தால் அங்கே சீசர்கள் பின்வாங்கினவர்களாய் படவில மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு பேதுரு சொன்னார், ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். Still I love you Lord. இயேசு சொன்னார், அப்படி என்றால் நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவார். இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனித்து பாருங்கள். யார் இந்த பேதுரு என்று யாராகிலும் இருதயத்தில் எழும்ப தொடங்கினால் நம்முடைய சிந்தனையில வருகிற காரியம் என்ன தெரியுமா? பேதுரு யார் என்றால், ஒரு விஷயம், இயேசு ஜலத்தின் மேல் நடந்து போகும் பொழுது இதை பார்த்த பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீரே யானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து என் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். Lord, if it is you, I want to walk on water. எனக்கு முன்னாடி நடப்பது நீரானால் நானும் உம்மை போல ஜலத்தில் நடக்க வேண்டும். இயேசு வா என்ற பொழுது இந்த பேதுரு படவை விட்டு ஜலத்தின் மேல நடப்பதற்காக நடக்க தொடங்கினான். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் போக போக அலைகளை பார்த்தவன், சூழ்நிலை பார்த்தவன், வேதனை பார்த்தவன், சூழ்நிலை கண்டு சந்தேகப்பட்டவனாய் தண்ணீருக்குள் மூழ்கினவன் பேதுரு. அல்லேலூயா. சொல்லுங்க, சந்தேகப்பட்டவன். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. பேதுரு யாரு? இரண்டாவது, இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து சீசர்களுக்கு சொல்லுகிறார், நான் மரிக்க வேண்டும், என்னை சிலுவையில் அறைவார்கள், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன். இப்படி மரணத்தை குறித்து பேசும் பொழுது இந்த பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் சிலுவை சுமரக்கூடாது என்று இயேசுவை கண்டிக்க தொடங்கினான். சொல்லுங்க, இயேசுவை. இரண்டாவது பேதுரு யார் என்று கேட்டா வேதம் சொல்லுகிறது, பேதுரு தேவ திட்டத்தை தடுத்தவன். சொல்லுங்க, தேவ திட்டத்தை தடுத்தவன். மூன்றாவது பேதுரு இயேசு மரித்து சிலுவையில் இருக்கும் பொழுது இந்த பேதுரு நெருப்பின் நடுவில் குளிர் காய்ந்து கொண்டு அமைதலாய் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஸ்திரீ கேட்கிறார், நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே? அதற்கு பேதுரு சொல்லுகிறார், இயேசுவா? அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று இயேசுவை மறுதலித்து சபித்தவன் பேதுரு. சொல்லுங்க, இயேசுவை. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பேதுரு யாரு? சந்தேகப்பட்டவன். பேதுரு யாரு? என்ன கேட்டு போதும், மெதுவாவே சொல்லுங்க. தேவ திட்டத்தை புரியுதா பேசுறது? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. தேவ திட்டத்தை தடுத்தவன். மூன்றாவது, அல்லேலூயா. இருக்கீங்களா இங்க? நம்ம எதை விதைக்கிறோமோ, நாளைக்கு போய் உங்க பிள்ளைய பார்த்து தங்கம் கடைக்கு போட அப்படின்னு சொல்லுவீங்க, அவன் மேலையும் கீழையும் பார்ப்பான். நல்லா தாண்டா இருந்த அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, ஓ நேத்து ஒசூர்லேருந்து ஒரு தேவ மனிதன் வரும்போது நீயும் வாய் அப்படி வச்சல, அப்போ விதைச்சதை என்ன பண்ணணும்? அறுத்து தானே ஆகணும். அப்போ அங்க எங்க இருக்கும்? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான். ஒருவேளை நாளைக்கு உங்க பையன் ஊழியக்காரனாவான், அவன் வந்து இங்க பிரசவம் பண்ணுவான், யாரும் வாயை திறக்க மாட்டான். அவன் கேட்பான், என்ன ஆண்டவரே? அப்ப சொல்லுவாங்க, உங்க அம்மா விதைச்சதை நீ சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசனத்தை சாதாரணமா இட போட்டுக்கூடாது. தேவ பிரசனத்துல சாதாரணமா இருந்திருக்க கூடாது. கண்ணீரோடு விதைங்க, ஜெபத்தோடு விதைங்க. நாள் வரும்போது கம்பீரத்தோடு அறுக்க உதவி செய்வாராக. அல்லேலூயா. 3 நாட்கள் நம் வாயை திறந்துதான் ஆகணும். 3 நாட்கள் தேவனை மகிமைப்படுத்தி தான் ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க, பேதுரு யாரு? 1 சந்தேகப்பட்டவன். சொல்லுங்க, 1. இரண்டாவது, தேவ திட்டத்தை தடை செய்தவன். மூன்றாவது, இயேசுவை மறுதலித்து சபித்தவன். இப்படி பேதுரு மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு விஷயம், இயேசு ஒலிவ மலையில ஜெபிக்கும் பொழுது எலியாவும் மோசேயும் வரும் பொழுது இந்த பேதுரு நடுவில் குறுக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று பரலோக சத்தத்தை தடை பண்ணினவன் பேதுரு. இயேசு சிலுவையில சுமரும் பொழுது வாங்க மீன் பிடிக்க போகலாம் என்று எல்லாரும் பின்வாங்குவதற்கு காரணமாக இருந்தவனு பேதுரு தான். அல்லேலூயா. இப்படி பேதுரு மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர். ஆனா இந்த பேதுரு இயேசுவை பார்த்த உடனே, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ இந்த வார்த்தை கேட்ட இயேசு இந்த பேதுருவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? 1, நீ என் ஆடுகளை மேய்ப்பாய். 2வது, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய். 3வது, உன் பேர் கேபா எனப்படும். 4வது, இந்த கல்லின் மேல்
என் சபையை கட்டுவேன். 5வது, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. 6வது, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். 7வது, எந்த இடத்தில் என்னை மறுதலித்தாயோ, எந்த இடத்தில் என்னை சபித்தாயோ, அதே யூத கோத்திரத்திற்கு நான் உன்னை அப்போஸ்தலனாய் மாற்றுவேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இப்ப கூட இருக்கிற சீசர்கள் கேட்டிருக்கலாம் தானே, ஆண்டவரே இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆடுகளை மேய்க்கிற ஊழியத்தை தருகிறேன். இவன் யார் தெரியுமா? இவன் உம்மை சபித்தவன், இவன் உம்மை காட்டி கொடுத்தவன், இவன் சந்தேகப்பட்டவன், இவன் தேவ திட்டத்தை உடைச்சவன். இவனுக்கு பரலோகத்தின் திருவுக்குள்ள தடுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாரும் கேட்டிருக்கலாம். இவனை அப்போஸ்தலன் ஆகுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி? ஒரு சாதாரண பெண் மறுதலித்த இவனுக்கு இப்பேற்பட்ட அபிஷேகத்தை, இப்பேற்பட்ட தரிசனத்தை, இப்பேற்பட்ட உயர்வுகளை தருவதற்கு என்ன தகுதி என்று எல்லாரும் நிச்சயம் பேதுருவை கை நீட்டி கேட்கலாம். ஒருவேளை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு கார்ல போக என்ன தகுதி? இன்னைக்கு மைக்க பிடிக்க என்ன தகுதி? இன்னைக்கு இந்த ஆலயத்தை கட்ட என்ன தகுதி? இன்னைக்கு ஊழியர்களை அமர என்ன தகுதி? இன்னைக்கு தேவனை ஆராதிக்க என்ன தகுதி? பேதுருவை போல ஏதோ ஒரு இடத்தில் குற்றப்படுத்தினவர்கள், பேதுருவை போல ஏதோ ஒரு இடத்தில் சாதாரண எண்ணப்பட்டவர்கள், பேதுருவை போல அற்பமா இருந்தவர்கள், இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறதுனால ஆடுகளை மேய்க்கிற ஊழியத்தை தருகிறேன்? இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறதுனால பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை இவனுக்கு தருகிறீர் என்று எல்லாரும் இயேசுவை பார்த்து கை நீட்டி கேட்டு, இவனுக்கு என்ன தகுதி என்று கேட்டா இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீ இவனுடைய குறைவை பார்க்கிற, நீ இவனுடைய அற்பமா எண்ணப்பட்ட கிரியைகளை பார்க்கிற. ஆனா நான் என்ன தெரியுமா பார்க்கிறேன்? அன்னைக்கு படகு முழுவதும் மீன்கள் இருக்கும் பொழுது, படகு முழுவதும் மீன்கள் இருக்கும் பொழுது, சொந்த குடும்பத்தில் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பேதுருவே என்னை பின்பற்றி வா என்ற பொழுது வேதம் உரைக்கிறது, பேதுரு படவையும் தகப்பனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார். அர்த்தம் என்ன? அங்கே யாருக்கும் தெரியாமல் தேவன் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை என் ஆண்டவர் கவனிக்க தொடங்கினார். எல்லாரும் இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது இந்த பேதுரு உருவிய பட்டயத்தை எடுத்து அந்த சேவனுடைய காதை வெட்டினார். அர்த்தம் என்ன? அங்கே யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துக்கப்பட்டிருக்கிற இயேசு மேல அன்பு, இயேசு மேல வைராக்கியம் இருந்தபடியால் எல்லாரும் அமைதலாய் இருக்கும் பொழுது இவன் பட்டயத்தை எடுத்து வெட்ட தொடங்கினார். அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ வெளியரங்கமாய் பார்க்கிற, ஆனா நான் எது தெரியுமா பார்க்கிற? யாரும் பார்க்காத இடத்தில் இவன் எனக்காக வைராக்கியமா இருந்தானே, அதை கண்டு நான் சொல்லுகிறேன், இவன் என் ஆடுகளை மேய்ப்பான், இவன் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன தகுதி என்று கேட்டாங்க தானே, நீ யாருக்கும் தெரியாமல் முழங்கால நின்றதுதான் உன்னுடைய தகுதி. யாருக்கும் தெரியாமல் நீ 40 நாள் உபவாசம் இருந்ததுதான் உன்னுடைய தகுதி. யாருக்கும் தெரியாமல் என் வேலையை விட எனக்கு என் இயேசுதான் முக்கியம், என் குடும்பத்தை விட எனக்கு என் இயேசுதான் முக்கியம். யாருக்கும் தெரியாமல் உனக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை கண்ட தேவன் எல்லாருக்கும் முன்பதாக இந்த பேதுருவை உயர்த்த தொடங்கினார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இப்ப எல்லாரும் கேட்கிறா, இவனுக்கு என்ன தகுதி? இவனுக்கு என்ன தகுதி? எல்லா பாச கேட்கிறாங்க, இவனுக்கு என்ன தகுதி? இவனுக்கு என்ன தகுதி? ஊழியம் செய்ய என்ன தகுதி? கன்வென்ஷன் கூட்டம் நடத்த என்ன தகுதி? இந்த இடத்தை சுதந்திரிக்க என்ன தகுதி? இவன் யார் என்று தெரியாதா? இவன் பிதாக்கள் யார் என்று தெரியாதா? இவன் மறுதலித்தவன், இவன் சபித்தவன், இவன் பெண்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தினவன், இவன் தேவ திட்டத்தை உடைத்தவன் என்று எல்லாரும் பட்டியலாய் அவனுக்கு விரோதமாய் கைகளை நீட்டும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் பார்க்கிறபடி நான் பாரு. அவனுக்குள் இருக்கிற ஜெபம், அவனுக்குள் இருக்கிற வைராக்கியம், அவனுக்குள் இருக்கிற பிரதிஷ்டை இன்னைக்கு அவனுக்கு பெரிய பெரிய தரிசனத்தை கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. 2 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 நிமிஷம்.
எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, பேதுருவே உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன தகுதி, இந்த ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன தகுதி, இந்த ஆராதனை நடத்த உனக்கு என்ன தகுதி, பிரசங்கம் பண்ண உனக்கு என்ன தகுதி, பெரிய பெரிய பலிபீடத்தில் அமர்வதற்கு என்ன தகுதி, இருள் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்தில் கொண்டு வர உனக்கு என்ன தகுதி, பாதாளத்தை வெறுமையாக்க உனக்கு என்ன தகுதி, இந்த நெய்யூரை இயேசுவுக்கு சொந்தமாக்க உனக்கு எந்த தகுதி, இந்த அத்திவிளையை இயேசுவுக்கு சுதந்திரமாக்க உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன தகுதி? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனிதனே, தேவ பிள்ளையே, அவன் சொல்லுகிற வண்ணமாய் நான் உன்னை குற்றப்படுத்தவில்லை. உனக்குள் யாருக்கும் தெரியாம என்னும் மேல வைத்திருக்கிற வைராக்கியம் இருக்கிறது. யாருக்கும் தெரியாம இந்த நெய்யூர் மேல உனக்கு ஒரு பாரம் இருக்கிறது. யாருக்கும் தெரியாம நீ என் பாதத்தில் அமர்ந்ததை நான் பார்த்தேன். யாருக்கும் தெரியாம முழங்கால் முடங்கினதை நான் கண்டேன். யாருக்கும் தெரியாம என்னை சார்ந்திருந்ததை நான் கவனித்தேன். ஆகையால் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், உன் மேல தேவ மகிமை வைக்கப்படும். உன்னை நம்பி நான் நெய்யூரை தருவேன். உனக்கு இந்த நெய்யூர் சொந்தமாய் மாறும். இந்த பகுதி உனக்கு சொந்தமாய் தருவேன். இந்த நாகர்கோயில் உனக்கு சொந்தம். என் பெரிய பெரிய தரிசனம். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. என் தகுதியை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம். யாருக்கும் என் மேல நற்சாட்சி இல்ல. யாரும் என்னை குறித்து நல்ல விஷயத்தை சொல்லல. யாரும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணல. யாரும் என்னை தூக்கி எடுக்கல. ஆனா ஆண்டவரை ஏன் தூக்கி எடுக்கிறார்? என்ன, நீ யாருக்கும் தெரியாமல் ஜெபித்த ஜெபங்கள் என் தேவ சன்னிதானத்தில் எட்டியது. நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம். இந்த முதல் ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சில பேர் நடுவில் அசைவாடுகிறது. என் ஆவில நான் கவனிக்கிறேன், நான் ஆவில கவனிக்கிறேன். உன் தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். சபையே, உன் தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். உன் தகுதிக்கு மிஞ்சி உன் தேவன் உன்னை உயர்த்துகிறார். எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், உனக்கு தகுதி இல்லை. நான் சொல்றேன், இந்த மாவட்டத்தை சுதந்திரிக்க உனக்கு தான் தகுதி. உனக்கு தகுதி இல்லை, உனக்கு தகுதி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, வியாதியை சுகமாக்க உனக்கு தான் தகுதி. பிசாசுகளை துரத்த உனக்கு தான் தகுதி. இந்த பகுதியை சுதந்திரிக்க உனக்கு தான் தகுதி. நல்ல கைகளை தட்டலாம். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி ஒரு தெய்வீக அபிஷேகம் சில பேரை மூடுகிறது. மகிமை, மகிமை, மகிமை. எஸ், விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்ட தட்ட தட்ட. உன் தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் இந்த முதல் ராத்திரி உன்னை உயர்த்துகிறார், உன்னை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். உன் தகுதியை விட பெரியது, உன் தகுதியை விட பெரியது, உன் தகுதியை விட பெரியது. எல்லாரும் யோசித்ததை விட கர்த்தர் உன்னை பெரிய இடத்தில் அமர பண்ணி பெரிய பெரிய தரிசனத்தை விடக்கூடாது, விடக்கூடாது. 2 நிமிடம். எல்லாரும் எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு என்ன தகுதி? நீ சபித்தவன், நீ சந்தேகப்பட்டவன், நீ தேவ திட்டத்தை உடைத்தவன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீதாய ஆடுகளை மேய்ப்ப, நீதாய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப. உன் பேர் கேபா. நீ பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வ. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவ. பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருவ. உன்னை இதே பகுதிகளில் அப்போஸ்தலனாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். உன்னதா, உன்னதா, உன்னதா. கர்த்தர் இந்த முதல் ராத்திரி உயர்த்துகிறார். விடக்கூடாது, விடக்கூடாது. 2 நிமிடம். எல்லாரும் ஆவில நிறைந்து, ஆவில நிரம்பி ஒரு தெய்வீக மகிமை சில பேர் மூடுகிறது. ஓரா ஸ்மாதி அஸ்மாதி ரெலெபேலே ஓரால ஸ்மாத்தியா கிபோட் கிபோட் ரிமஹஸ்மா தீடபடா. நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம், நல்ல துதிக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, உனக்கெல்லாம் தகுதி இல்லை, உன்னெல்லாம் கர்த்தர் உயர்த்த மாட்டாரு, நீ எல்லாம் வீடு கட்ட மாட்ட, நீ எல்லாம் வேலைக்கு போக மாட்ட, உன்னை நம்பி எல்லாம் பிசினஸ் கிடைக்காது, நீ எல்லாம் அற்பமானவன், நீ எல்லாம் சாதாரணமானவன், உன்னை கொண்டு ஒன்றும் நடக்காது. எங்கள் பார்வையில் நீ சிறுமையானவன், எங்கள் பார்வையில் நீ சிறியவன், எங்கள் பார்வையில் நீ அற்பமானவன். பேதுருவே, எங்கள் பார்வையில் நீ சபித்தவன், எங்கள் பார்வையில் நீ சந்தேகப்பட்டவன், எங்கள் பார்வையில் நீ தேவ திட்டத்தை உடைத்தவன்.
ஒரு நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பரலோக தெய்வத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் துதிக்கலாம். அந்த சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரியதை செய்கிறவர். நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சொல்லுவோமா? நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டுவதை எல்லாம் நான் நினைப்பதற்கும் மேலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கின்ற தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கின்றோம். என் வேண்டுதலுக்கும் அதிகமாய் செய்கிறவர், என் தகுதிக்கும் அதிகமாய் செய்கிறவர், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் அதிகமாய் செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். கைகளை உயர்த்தி கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய கைகளுக்கு முன்பதாக, கண்களுக்கு முன்பதாய் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கின்றோம். யாருக்காக நம்மை மறக்காதவரை நாம் ஆராதிக்கின்றோம். நல்ல கைகளை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அதே அதிகாரத்தில் 20:21 வசனத்தை வாசிக்கலாம். 20:21. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்னவென்று கேட்டார். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். இங்கே யார் வருகிறார்? யோவான் வருகிறார். சொல்லுங்க, யார் வருகிறார்? சத்தமா சொல்லுங்க. யோவானை குறித்து வேதம் அழகாய் உரைக்கிறது. 20ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். திரும்பி பார்த்து, ஒன்று யோவான் யார் என்றால் இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன். அடுத்தது இரண்டாவது இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன்.
உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவன். அர்த்தம் என்ன? எல்லாரும் அமைதலாய் இருக்கும் பொழுது இந்த யோவானுக்கு பெரிய ஒரு வைராக்கியம், உம்மை காட்டி கொடுப்பது யார் ஆண்டவரே? அர்த்தம் என்ன? இந்த யோவான் யார் என்றால், ஒன்று அன்பானவன், இரண்டாவது மார்பில் சாய்ந்தவன், மூன்றாவது தேவனுக்காக வைராக்கியமாயிருந்தவன். அல்லேலூயா. எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒன்று அன்பானவன், இரண்டாவது மார்பில் சாய்ந்தவன், மூன்றாவது வைராக்கியமாயிருந்தவன். அல்லேலூயா. இப்ப பேதுரு யாரு? பேதுரு யாரு? பிதாவே, இந்த 3 நாள் எனக்கு காப்பாத்தி எனக்கு கொண்டு போயிடுங்க. எனக்கு திங்கட்கிழமை சென்னையில மீட்டிங் இருக்கு, அதை கொண்டு போயிடுங்க சப்பா. சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. சந்தேகப்பட்டவன், தேவ திட்டத்தை தடை செய்தவன், இயேசுவை மறுதலித்து சபித்தவன். யோவான் யாரு? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? அல்லேலூயா. இப்ப ரெண்டு அந்த பாப்பா அம்மா தம்பி மர வர சொல்லுங்க. வாங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க, சீக்கிரமா ஓடி வா. வாங்க. அல்லேலூயா. வா 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 வா. அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல ஜெபத்தோட கவனிங்க. வாமா, வாங்க, இங்க வா, இங்க வா. ஆமா, இவர் யாருன்னா பேதுரு. சொல்லுங்க, இவர் யாரு? இவர் யாரு? யோவான். சொல்லுங்க, இவர் யாரு? இப்ப இவருடைய கேரக்டர் என்னது? ஒன்னு சந்தேகப்பட்டது, இரண்டாவது தேவ திட்டத்தை உடைச்சது, மூணாவது இயேசுவை. ஆனா பேதுரு இவ தங்க புள்ள ஆண்டவருக்காக வாழட்டும். அல்லேலூயா. இப்ப இவருடைய கேரக்டர் என்னது? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். இப்போ 2 பேர்ல உங்க ஓட்டு யாருக்கு? எல்லாம் மோடிக்கு போட்ட மாதிரி தெரியுது. அல்லேலூயா. நம்ம ஓட்டு யாருக்கு போடுவோம்? ஏன் அன்பானவன், மார்பில் சாய்றவன். இவருக்கு ஆசை எப்ப பார்த்தாலும் இயேசு, எப்ப பார்த்தாலும் ஊழியம், எப்ப பார்த்தாலும் சபை, எப்ப பார்த்தாலும் தரிசனம், எப்ப பார்த்தாலும் வேதம், எப்ப பார்த்தாலும் பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் கன்வென்ஷன் கூட்டம், எப்ப பார்த்தாலும் ஜெபம் என்பது இவருடைய ஆசை. இவருடைய ஆசை எங்க ஏசப்பா மாட்டி விட்டுறலாம், எங்க ஏசப்பா கோத்து விட்டுறலாம், எங்க ஏசப்பா மறுதலிச்சிடலாம், எங்க சோர்ந்து போய் தூங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் இவரு. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் சொல்லுகிறேன், இவரை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ ஆட்டுக்குட்டியை மேய்ப்ப, உன் பேர் கேபா எனப்படும், பாதாளத்தின் வாசனை மேற்கொள்வ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவ, பரலோகத்தின் திறவுகோலை தருவ, பாதாளத்தின் வாசனை மேற்கொள்ளாது, நீ அப்போஸ்தலன். அல்லேலூயா. இப்ப இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது. இப்ப இந்த வாக்குத்தத்தம் வர வர இவரை திரும்பி பார்க்கிறாரு. இவர் யாரு? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன். இப்ப இவருக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, எனக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா, எனக்கே இவ்வளவு பெரிய உயர்வுன்னா, எனக்கே இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்னா, நானே ஆடுகள் மேய்க்கிறேன்னா, சபித்த நானே பரலோகத்தை திறவுகோல் சொந்தம் என்றா, சாதாரண பெண்ணிடத்தில் மறுதலித்த எனக்கே ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற ஊழியம் என்றா. இப்ப இவருக்கு ஒரு டவுட். எனக்கே இவ்வளவு தரார்னா இவன் யாரு? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். இப்ப இவருக்கு டவுட். எனக்கே இவ்வளவு பெரிய தரிசனம்னா ஆண்டவரே இவன் காரியம் கேட்க தோணும் தானே? அல்லேலூயா. நான் 10th படிக்கும் போது எனக்கு கணக்கு வராது. வாத்தியர் பாடம் எடுத்தாவே தூங்குறவனா, 4 மணிக்கு ஸ்கூல் விட்டா 5 மணிக்கு கிரிக்கெட் பேட் எடுத்து கிரவுண்டுக்கு ஓடுறவனா, காலையில 7 மணி வரைக்கும் படித்திருந்து பப்ளிக் எக்ஸாம்ல எழுதுனா மேக்ஸ்ல 100க்கு 84 மார்க். அல்லேலூயா. அப்ப எனக்கு டவுட் வரும் தானே, எனக்கே 84 மார்க்குனா வாத்தியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல கவனிக்கிறவன், 4 மணிக்கு ஸ்கூல் விட்ட உடனே 4:30 மணிக்கு டியூஷன் பேக் மாட்டிட்டு டியூஷனுக்கு போறவன், காலையில் 5 மணிக்கு எழுந்து கணக்கு போடுறவன் 100க்கு தோணுமா தோணாதா? எனக்கே இவ்வளவுன்னா அவனுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நானே ஒரு கார் வாங்கிட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருமா வராதா? அப்படிதான் இந்த பேதுருவுக்கு. எனக்கே ஆண்டவர் இவ்வளவு தரார்னா இவன் காரியம்
தேங்க்யூ, போய் உட்காந்துக்கோங்க. இப்ப நல்ல ஜபத்தோட கவனிங்க. இப்ப பேதுரு கவனிக்கிறாரு, எனக்கே இவ்வளவு கத்த தராரு, எனக்கே பரலோகத்தின் திறவுக்கோ, எனக்கே ஆசீர்வாதம், எனக்கே உயர்வு, எனக்கே மேன்மை, எனக்கே அபிஷேகம், எனக்கே ஆடுகள் மேய்க்கிற ஊழியம், எனக்கே இவ்வளவு பெரிய தரிசனம் என்றா பேதுருவுக்கு ஒரு டவுட். பின்னாடி திரும்பி பார்த்தா இரவும் பகலும் ஜெபிக்கிறவன் யோவான், இரவும் பகலும் மார்பில் சாய்ந்தவன் யோவான், இரவும் பகலும் அன்பானவன் யோவான், இரவும் பகலும் வைராக்கியமானவன் யோவான். இப்ப பேதுரு கேட்கிறா, ஆண்டவரே இவன் காரியம். நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தின்படி பேதுரு யார் என்றால் துன்மார்க்கன். சொல்லுங்க, பேதுரு யாரு? இந்த சம்பவத்தின்படி யோவான் யாரு? நீதிமான். இப்போ பேதுருவுக்கு தந்த தேவன் அங்க யோவானுக்கு ஏதாவது தந்தாரா? இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே இவன் காரியம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அவன் உயிரோடு இருந்தா உனக்கு, சொல்லுங்க உனக்கு. அப்ப நான் கேட்கிறேன், இந்த பேதுருவுக்கு இவ்வளவு செய்தவர் இங்க யோவானுக்கு செஞ்சாரா? நீங்க எல்லாம் இருக்கிற சைஸா பார்த்தா பயமா இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் ஊழியம் பண்றீங்க? கிருபையில ஓடுது போல. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு டவுட் வரும் தானே. இப்போ நம்முடைய கேள்வி என்ன? துன்மார்க்கனா இருக்கிற பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. அர்த்தம் என்ன? குடிகாரன் நல்லா இருக்கிறான், சபைக்கு எதிர்த்தவன் நல்லா இருக்கிறான், சபைக்கு உடைத்தவன் நல்லா இருக்கிறான், சபைக்கு வெளியே இருக்கிறவன் நல்லா இருக்கிறான், விபச்சாரம் செஞ்சவன் நல்லா இருக்கிறான், சபைக்கு விரோதமாய் புறம் கூறுகிறவன் நல்லா இருக்கிறான். இப்ப நம்முடைய கேள்வி, இரவும் பகலும் வேதத்தை தியானித்த, இரவும் பகலும் மார்பில் சாய்ந்த, இரவும் பகலும் முழங்கால நின்ற, இரவும் பகலும் ஊழியம் செஞ்ச, இரவும் பகலும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த, இப்ப நம்முடைய கேள்வி என்ன? பேதுருவை உயர்த்துகிறீர், பேதுருவை ஆசீர்வதிக்கிறீர், பேதுருவுக்கு தரிசனத்தை தருகிறீர். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, அப்ப மார்பில சாஞ்ச யோவானுக்கு எதுவுமே இல்லையா? அன்பு கூர்ந்த யோவானுக்கு எதுவுமே இல்லையா? முழங்கால நின்ற எனக்கு எதுவுமே இல்லையா? வேதத்தை தியானித்த எனக்கு எதுவுமே இல்லையா? ஆராதனை முடிந்த உடனே ஒரு கூட்டம் கரைக்கடலை நிற்கும் பொழுது நான் மாத்திரம் பாசுகிட்ட வந்து அடுத்த ஊழிய என்ன செய்யலாம், அடுத்த கிராம ஊழிய எங்க போலாம், அடுத்த கன்வென்ஷன் யாரை கூட்டலாம், சபையை நான் துடைக்கிற, சபையை நான் கூட்டுகிற. இப்ப நமக்கு கேள்வி, கரைக்கடலை நிற்கிறவெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறா, சபையில நிற்கிற எனக்கு ஏன் ஒண்ணு நடக்கல? என் ஃப்ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவ வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் பொழுது நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர எங்கேயும் போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு கோடி தந்தாலும் எங்கேயும் போக மாட்டேன். இப்போ கவர்மெண்ட் வேலை வாங்கின இவ கேட்கிறா, அன்னைக்கு ஏன் கூட நீ வேலை எக்ஸாம் எழுதியிருந்தா என்னை விட நல்லா படிக்கிற நீ நிச்சயமாய் வேலை வாங்கியிருப்ப. சபை என்று போனியே உனக்கு என்ன பிரயோஜனம்? ஊழியம் என்று போனியே உனக்கு என்ன பிரயோஜனம்? மீட்டிங் என்று ஓடினையே உனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி, கிருபை குறித்து பிரசங்கிக்கிறவன், செழிப்பை குறித்து பிரசங்கிக்கிறவன், பாவம் இல்லை என்று சாதித்து துடிக்கிற சாதாரண ஊழியக்காரர்கள் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டு பெரிய பெரிய வாகனத்தை அனுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு வரும் பொழுது எங்களுக்கு தோணும், இல்ல சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற எங்களுக்கு ஏன் ஒன்னும் நடக்கல? உண்மையாய் ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஏன் நடக்கல? பட்டினி என்று பாராமல், மரணம் என்று பாராமல் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு லாபமான எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நாச சுவாசமோ பட்டயமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரமே என்று எந்த மனிதனை பாராம ஏசப்பாவை மையப்படுத்தி நாங்கள் ஓடினமே. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, ஏன் செழிப்பை குறித்து போதிக்கிறவனை நீர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீர்? உபத்திரவத்தை பாராமல், பசி பட்டினியை பாராமல், உலகத்தை பாராமல், வேதனை பற்றி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் உண்மையாய் ஊழியம் செய்த எங்களை ஏன் உயர்த்தவில்லை? கேட்க தோணுதாங்க பாஸ்டர். ஏன் ஆண்டவர் பேதுருவெல்லாம் உயர்த்துகிறவர் யோவானை ஏன் உயர்த்தல? அல்லேலூயா. நல்ல ஜபத்தோட கவனிகள், எனக்கு நேரம் இல்லை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்,
தகப்பனோடு மூத்தவன் சஞ்சரிக்கும் பொழுது இளையவன் சொன்னா, எனக்கு என் தகப்பன் வேண்டாம், எனக்கு எங்க அப்பா உறவு வேண்டாம், எனக்கு என் தகப்பன் பாசம் வேண்டாம், எனக்கு உலகம்தான் வேணும், எனக்கு பன்றி கூட்டம் தான் வேணும், எனக்கு விபச்சாரம் தான் வேணும், எனக்கு என் நண்பர்கள் தான் வேணும், எனக்கு ஆஸ்தி தான் வேண்டும், எனக்கு அப்பா வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், எனக்கு ஊழிய வேண்டாம், எனக்கு தரிசனம் வேண்டாம் என்று இளையவன் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தகப்பன் கூட இருக்கிறதே துக்கம் என்று நினைத்து தூர தேசத்தில் பாவம் செய்து இப்ப நேர வீட்டுக்கு வந்தா தகப்பன் அவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்து மேலக்கீத வாக்கியத்தை வாசித்து உயர்ந்த வஸ்திரத்தை தரும் பொழுது இப்போ நல்ல கவனிங்க. இப்போ மூத்தவன் நேராய் வேலை செய்து வீட்டுக்கு வந்தா கேட்கிறா, யாருக்கு இந்த கொளுத்த கன்று, யாருக்கு இந்த மேலகித்தம், யாருக்கு இந்த உயர்ந்த வஸ்திரம், யாருக்கு இந்த முத்திரை மோதிரம், யாருக்கு இந்த பாதரட்சி என்று கேட்டா வேலைக்காரன் சொல்றான், ஒருத்தன் பாவம் செஞ்சானே அவ வந்தபடியால் தகப்பன் கொளுத்த கன்றை அடிப்பிக்கிறார். ஒருத்த அப்பா வேண்டாம் என்று தூரமாய் போனானே, ஒருவன் விபச்சாரம் செஞ்சானே, ஒருவன் பன்றி கூட்டத்தில் படுத்தானே, ஒருவன் தகப்பனுடைய மானத்தை கெடுத்தானே, அவன் திரும்ப வந்தபடியால் உன் தகப்பன் கொளுத்த கன்றை அடிப்பிக்கிறார். அல்லேலூயா. இப்ப வாசிங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 29-30. எல்லாரும் வேகமாய் வாசிங்கள். லூக்கா 15:29-30. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் கொடுக்கப்படவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை அடிப்பித்தீரே. அல்லேலூயா. இப்ப மூத்த குமாரன் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? அல்லேலூயா. மூத்த குமாரன் கேட்கிறா, நான் ஒரு நாளும் ஒரு காலம் உடைய கற்பனை மீறவில்லை, நான் ஒரு நாளும் ஒரு காலம் இவனை போல நான் பாவம் செய்யல, இவனை போல விபச்சாரம் செய்யல, இவனை போல தகப்பனை விட்டு தூரம் போல. எனக்கு என் உயிர் என் தகப்பன், எனக்கு என் உயிர் என் தகப்பன் தோட்டம், எனக்கு என் உயிர் இந்த வேதம், ஒரு நாள் கற்பனை மீறாதிருக்கிறவனா. இப்ப மூத்தவன் கேட்கிறா, பாவம் செஞ்சு விபச்சாரம் செஞ்சு தூர தேசத்துக்கு போய் இவன் வீட்டுக்கு வந்தவுடனே இவனுக்கு ஒரு கொளுத்த கன்று அடிப்பிக்கிறீரே, உம்மோடு கூட நான் இருக்கிறேனே, எனக்கு ஒரு கொளுத்த கன்று வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாக அடிப்பித்தீரோ. அல்லேலூயா. இவன் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா இப்படியே இருக்கிறீங்க தெரியலையே. இருபது நாளாச்சு நான் என் வீட்டுக்கு போய் காலை மாலை தொண்டை கிழிஞ்சு பிரசவம் பண்றேன். எனக்கு அயன் போட்ட சட்டை கலையாம பேச தெரியும், வேர்வை சிந்தாம பேச தெரியும், கத்தாம 2 பாட்டு பாடி ஒரு கதை சொல்ல எனக்கு தெரியும். அல்லேலூயா. தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு எப்படி பேசும் பரவாயில்ல, கத்துறனா இல்லையா? ஏன் கத்து இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் சபை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு பாரம். அல்லேலூயா. அதனால என்னை ஊழியம் செய்ய விடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்ய வந்திருக்கிற என்னை ஊழியம் செய்ய விடுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப தகப்பனை பார்த்து மூத்த குமாரன் கேட்கிறா, அவனுக்கெல்லாம் இவ்வளவு செஞ்சீங்களே, எனக்கு ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறார். இவன் கேட்ட கேள்வி நியாயம் தானே? இப்ப நம்முடைய கேள்வி, அங்க பேதுருவு கள்ளி எள்ளி தந்தவர், இங்க இளைய குமாரன் வந்த உடனே கொழுமையான கன்று, உயர்வு, வஸ்திரம், மேலக்கீது, மோதிரம், பாதரட்சை எல்லாமே தந்தவர். ஏன் அங்க யோவானுக்கு தரல, இங்க மூத்த குமாரனுக்கு தரல? இந்த மூத்த குமாரன் கேட்கிறா, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? உண்மையை ஆராதித்த எனக்கு ஒண்ணும் இல்லையா? உண்மையை ஊழியம் செஞ்ச எனக்கு ஒண்ணும் இல்லையா என்று நம் கேள்வி எழுப்பும் பொழுது தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, இளையவன் காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், இவன் மரித்தான்,
திரும்பவும் உயிர்ப்பித்தான். அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்றா, இவன் காணாம போனா இப்பதான் காணப்படுகிறான், இவன் மரித்தா இப்பதான் உயிரோடு வந்தா. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மூத்த குமாரனே, இவனை நான் நம்பல, இவன் என் பார்வையில பலவீனமா இருக்கிறான், இவனுக்கு நான் எதுவுமே செய்யலன்னா, இவனுக்கு நான் எதுவுமே தரலன்னா, இவன் மறுபடியும் தூர தேசத்துக்கு போய் பன்றி கூட்டத்தில் படுத்து நண்பர்களோடு ஊரை சுத்தி அவன் சொல்லுவா, என் தகப்பன் நல்லவர் இல்லை என்று புறஜாதிகள் நடுவில் என் நாமத்தை தூசிப்பா. ஆகையால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? அவன் பலவீனம் என்று தெரியும், அவனை நான் நம்பவில்லை என்று தெரியும், ஏன் வந்த உடனே அவனுக்கு ஒரு கொளுத்த கண்டு தந்தேன் என்றால் அவனை எங்கேயும் போக கூடாதபடிக்கு தக்க வைக்கிறதற்காக அவனுக்கு ஒரு கொளுத்த கன்று. ஆனா நான் உன்னை நம்புறேன், என் பார்வையில நீ பலவானா இருக்கிற, நான் உனக்கு தரல என்பதற்காக நான் உன்னை விட்டு விலகவில்லை என்ற அர்த்தம் அல்ல, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அவனை தக்க வைப்பதற்கு முந்தி ஒரு கொளுத்த கன்று. அல்லேலூயா. சொல்லுங்க, யாருக்கு முதலாவது கொடுப்பார் என்றால் பலவீனனுக்கு முந்தி கொடுக்கப்படும். சொல்லுங்க, பலவீனனுக்கு. இப்ப நீங்க நெய்யூர்ல இருந்து நாகர்கோயிலுக்கு பஸ் ஏறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. ஓடி போய் அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே கொஞ்ச தூரம் சந்தோஷமா போகும் பொழுது ஒரு வயசான பாட்டிமா உங்க முன்னாடி அந்த கம்பியை பிடிச்சு நிற்கும் பொழுது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பார்க்கறத பார்த்தா சாவு கிழவி அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவோம்? பாவம் பாட்டி, பலவீனம். நான் நாகர்கோயில் அல்ல, நான் திருநெல்வேலி வரைக்கும் நான் நிற்க முடியும். ஆனா இந்த பாட்டி இந்த தக்களை கூட தாண்ட முடியாது. பாவம், இந்த பாட்டி உட்காரட்டும் என்று உட்கார வைப்போம். ஏன் பார்வையில இந்த பாட்டி பலவீனம், ஆகையால் முந்தி அமர வைத்தேன். ஏன் பார்வையில நான் பலவான், ஆகையால் நான் பிந்தி தனித்திருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் சொல்றேன். நான் 8வது படிக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஆன்ட்டி வீடு. எங்க ஆன்ட்டி தோசை சுடுகிற ஸ்டவ் ஆன் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆசை, நேரா அவங்க வீட்டுக்கு போய் ஆன்ட்டி நான் வந்திருக்கிறேன் ஒரு அட்டெண்டன்ஸ். எதுக்கு இந்த அட்டெண்டன்ஸ்னா, எனக்கு என்ன வேணும்? தோசை வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? தோசை வேணும். இப்படி ஆன்ட்டி 3 தோசை சுட்ட உடனே சட்னி சாம்பாரை ஊத்தி நேரா கிச்சன்ல நேரா உள்ள வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் டேபிளுக்கு என்ன வரப்போகுது? அப்படி நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேரா தட்டெடுத்து ஆன்ட்டி என்ன கிராஸ் பண்ணி அவங்க பையனை கிராஸ் பண்ணி நேரா அங்கிள் டேபிள தோசை வச்சுட்டாங்க. இப்ப எனக்கு பயங்கர கோபம். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த தோசை சாப்பிடதான் வந்தேன். ஏன் டேபிள வைக்காம ஏன் அங்கிள் டேபிள வச்சீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, என்ன கூட விடுங்க, உங்க பையன் இப்பதான் யூகேஜி படிக்கிறான். எனக்கு ஒரு கேள்வி, இந்த பிஞ்சு வயிறோட அந்த தொப்பை வயிறு மேல ஏன் உமக்கு அக்கறை அப்படின்னு கேட்க தோணும் தானே? நானும் கேட்டேன், ஏன் அக்கறை? விடுங்க. நான் சொன்னேன், நான் முக்கியமா அங்கிள் முக்கியமா? அங்கிள் தான் முக்கியம் சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்களும் வேண்டாம், உங்க தோசையும். அப்படின்னும் பொழுது எங்க ஆன்ட்டி மேலையும் கீழையும் பார்த்து சொன்னாங்க, டேய் உனக்கும் சுகர் வரட்டும், உனக்கு 8 மணிக்கு 3 தோசை தரேன் அப்படின்னாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமாண்டா அவர் சுகர் பேஷண்ட், 8 மணிக்கு 3 தோசை வரல, எண்ணெயில கடுகு வெடிக்கிறது போல வெடிச்சு. அன்னைக்கே எங்க அம்மா கோமதியை கல்யாணம் பண்ணி சொல்லிச்சு, போய் இந்த மூஞ்ச பண்ண பாரு, ராத்திரி முழுவதும் திட்டுட்டே இருப்பாரு. இந்த திட்டு மாறணும்னா 8 மணிக்கு 3 தோசை, 8 மணிக்கு 3 தோசை. என்ன திரும்பி பார்த்தா, நீ நல்லா தானே இருக்கிற, நீ ஆரோக்கியமா தான் இருக்கிற, உனக்கு 8 மணி இல்ல 10 மணி ஆனாலும் நீ காத்திருப்ப, 12 மணி ஆனாலும் காத்திருப்ப. 12 மணிக்கு நாட்டு கோழியை பிடிச்சி பிரியாணி பண்ணி லெக் பீஸ் வச்சாலும் 12 மணிக்கு சாப்பிட்டாலும் உன் வயிறு ஜீரணம் பண்ணும். ஆகையால் எனக்கு தெரியும் அவர் சுகர் பேஷண்ட் பலவீனம், அவருக்கு முந்தி 3 தோசை. நீ பலவானா இருக்கிறபடியால் உனக்கு முந்தி அல்ல பிந்தி தருவேன். ஏன்னா நான் உன்னை நம்ப, நீ என் பார்வையில் பலவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாருன்னா பலவீனனுக்கு முந்தி தருகிறவர். ஆபிரகாமுக்கு 75 வயதுல பிள்ளையை தருவேன் என்று சொன்னவர் 100 வயதில் தந்தார். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் இன்னும் உங்க கண்ணீரை துடைக்கவில்லை என்றால், இன்னும் உங்க ஜெபத்தை கேட்கவில்லை என்றால், நீங்கள் தேவ பார்வையில் பலவானாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார், கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார்.
கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார். எத்தனை வருட ஜெபம் இன்னும் இந்த சேரெல்லாம் காலியா இருக்கு. எத்தனை வருட பிரதிஷ்டை ஊழியம் இன்னும் இந்த அத்திவிலை இயேசுவுக்கு சொந்தமாகலையே. ஜெபம் கேட்கவில்லை என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பிந்தி தருவதற்கு காரணம் உன்னை நான் பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் தான் நீ கேட்டது இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. கிடைக்காதபடியால் சோர்ந்து போகாத. முந்தி கொடுக்கப்பட்டவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார். என் கூட கர்த்தர் இல்லை என்று சொல்லாத. முந்தி கொடுக்கப்பட்டவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார், என் கூட இல்ல நான் ஒரு குப்பை என்று சொல்லாத. கர்த்தர் சொல்றாரு, முந்தி கொடுக்கப்பட்டவன் என் பார்வையில் பலவீனன், கொடுக்கப்படாத நீ என் பார்வையில் பலவா. ஹalleluya. பாப்பா சொல்றாரு, அவனுக்கு தந்த ஒரு கொளுத்த கன்றுக்காக என்கிட்ட கேள்வி கேட்கிறியா? நான் சொல்றேன், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியால் என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். அர்த்தம் என்ன தெரியுமா? முந்தி கொடுத்தது உண்மைதான், பலவீனனுக்கு தந்தது உண்மைதான், எளியவனுக்கு தந்தது உண்மைதான், புறஜாதிகளுக்கு தந்தது உண்மைதான். ஆனால் அவனுக்கு தந்தது ஒரே ஒரு கொளுத்த கன்று. என்னை ஆராதிக்கிற நீ, என்னை சேவிக்கிற நீ, என்னை நம்புகிற நீ, உனக்கு ஒன்றல்ல ஒன்றுக்கும் அப்பாற்பட்ட ஏராளத்தை நான் வைத்திருக்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனை நம்புகிற உங்களுக்கு எண்ணில் அடங்காதவைகள், ஏராளமானவைகள். ஒன்னல்ல, ஆட்டு மந்தை உனக்கு, கழுதை மந்தை உனக்கு, ஒட்டக மந்தை உனக்கு, வேலைக்காரன் உனக்கு, வேலைக்காரி உனக்கு. பார்க்கிற எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நான் சபையை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், ஒன்னு கொடுத்த தேவன் எனக்கு ஏன் தரவில்லை என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றல்ல, உங்களுக்கு இந்த நெய்யூரை கர்த்தர் தர விரும்புகிறார், இந்த அத்தி விலையை கர்த்தர் தர விரும்புகிறார், இந்த கன்னியாகுமரியை தர போகிறார். ஆகையால் தான் கர்த்தர் தாமதம் செய்கிறார். சோர்ந்து போகாத, உனக்கு ஒன்னல்ல எண்ணில் அடங்காதவைகள் வரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அங்க பேதுருவுக்கு தந்தவர் ஏன் யோவானுக்கு தரலன்னு கேட்கலாம். இப்ப கர்த்தர் யோவானை பார்த்து சொல்றாரு, யோவானே, உன்னை பேதுரு போல எல்லாருக்கும் முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லாம இருக்கலாம், உன்னை பேதுரு போல நான் உன்னை பேர் சொல்லி அழைக்காம இருக்கலாம், ஆனா என் மார்பில் சாய்ந்த உன்னை, எனக்கு அன்பா இருந்த உன்னை நான் அமைதியா விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை யாருக்கும் தெரியாமல் பத்மு தீவுக்குள்ளாக கொண்டு போய் ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவும், ஓ முந்தினவர் பிந்தினவர், அல்பா ஒமேகா. இது மாத்திரமல்ல, பேதுரு சபையை கட்டதான் முடிந்தார். ஆனா நீ யார் தெரியுமா? 7 சபைகளை குறித்து நீதான் தீர்க்க தரிசனம் எழுதுவ என்று சபையின் வளர்ச்சி, சபையின் வேகம், சபையின் தரிசனம், சபையின் மேன்மை, சபை ஒரு மனவாட்டி, எல்லாவற்றையும் கர்த்தர் யோவானை கொண்டுதான் எழுதி முடித்தார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியுமே? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இப்ப நான் சொல்றேன், அங்கே பேதுருவுக்கு செய்தவர் யோவானுக்கு செய்தாரா? செய்தார். இளைய குமாரனுக்கு செய்தவர் மூத்த குமாரனுக்கு செய்தாரா? செய்தார். அப்படி என்றால் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கும் புறஜாதிகளுக்கும் அந்நிய மனிதனுக்கும் கர்த்தர் செய்தது உண்மை என்றால், கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கும் இந்த ராத்திரி கர்த்தர் செய்யதான் போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியுமே? எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து வேகமாய் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு 5 நிமிடத்தில் நாம் ஜெபித்து முடிக்க போறோம். ஒரு 5 நிமிடத்தில் நாம் ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் எழுந்திருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு உன்னதமான தேவ மகிமை இந்த ராத்திரி இறங்கி வர போகிறது. இந்த ராத்திரி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர போகிறது. எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. மகளே, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. மூத்த குமாரனே, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. மார்பில் சாய்ந்த யோவானே, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து விடக்கூடாது. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம்.
எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மூத்த குமாரனே, அவனுக்கு ஒன்றுதான், இளையவனுக்கு ஒன்றுதான், பலவீனனுக்கு ஒன்றுதான், கர்த்தரை நம்பாத சாதாரணமான மனிதனுக்கு ஒன்றுதான். கர்த்தரை நம்புகிற உனக்கு ஒன்றல்ல, ஏராளமானது. ஒன்றல்ல, என்ன முடியாதவைகள். ஒன்றல்ல, நீ பார்க்கிற எல்லாமே உனக்கு தான் சொந்தம். நடக்கிற எல்லாமே உனக்கு தான் சொந்தம். எதை குறித்து பாரப்படுகிறாயோ எல்லாம் உனக்கு தான் சொந்தம். உன் தகப்பன் உனக்கே தெரியாமல் சிலதை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகள் இந்த பூமியில விழுவதற்கு முன்பதாக அவர் தம்முடைய கரத்தை கொண்டு உன் கண்ணீரை துருத்தில சேர்த்து வைத்தவர். உன் கண்ணீருக்கு சிலது சேர்த்து வைக்கப்படுகிறது. உன் கண்ணீருக்கு சிலது சேர்த்து வைக்கப்படுகிறது. எல்லாரும் துதிங்க. நீ ஜெபித்த ஜெபம் வீணா போகாது. நீ வடித்த கண்ணீர் வீணா போகாது. நீ ஆராதித்த ஆராதனை வீணா போகாது. உன்னுடைய உபவாசம் வீணாய் போகாது. உன்னுடைய ஜெபம் விருதாவாய் போகாது. நீ விதைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய பிரதிபலனை என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இந்த ராத்திரியில தரதான் போகிறார். எல்லாரும் துதிங்க. ரிபடமன சந்தடலபா கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். கீபோர்ட் புடிங்க. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். எல்லாரும் துதிக்கலாம். எல்லாரும் விடக்கூடாது. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ரம்தா நஸ்மாதியா பிரௌடனா நிகடகடகடகட தடகடகடகடகட. கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு ஒரு நன்மை குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். தேவனை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை கர்த்தர் உயர்த்துகிறார். உனக்கு எண்ணில் அடங்காத ஏராளத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். மார்பில் சாய்ந்த யோவானே, அன்பு கூர்ந்த யோவானே, வைராக்கியமான யோவானே, உன்னை நான் மறந்து விடுவேனோ? உன்னை நான் மறந்துடுவேனோ? எப்ராயிமே, உன்னை எப்படி மறப்பே? உன்னை எப்படி கைவிடுவே? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். உனக்கே தெரியாமல் பெரியதை வைத்திருக்கிறேன். உனக்கே தெரியாமல் சிறந்தவைகளை வைத்திருக்கிறேன். உனக்கே தெரியாமல் பத்ம தீவில் மகிமை வைத்திருக்கிறேன். நீதான் தரிசனத்தை பார்ப்பே. நீதான் மணவாள் என்று எழுதுவே. சபை மணவாட்டி நீதான் சொல்லுவ. பேதுருவுக்கு காண்பிக்காத வெளிப்பாடு, பேதுருவுக்கு சொல்லப்படாத தீர்க்க தரிசனம் உன்னை கொண்டு நிரூபிப்பே. உன்னை கொண்டு சாஸ்திரங்களை சாண்பிப்பே. கடைசி காலத்திற்கு சபைக்கு தேவையான பக்தி விருத்தி யோவானே உன்னை கொண்டுதான். அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிப்பே. நான் திரும்பவும் வருவேன். நான் மாறனாதா. எல்லாம் உன்னை கொண்டுதான் எழுதுவே யோவானே. எல்லாம் உன்னை கொண்டுதான் எழுதுவே. உன் கைகளை கொண்டுதான் எழுதுவே. எத்தனை சக்கரவர்த்திகள் உன்னை எண்ணெயில போட்டு அழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே உனக்கு மரணம் இல்லாதபடிக்கு உன்னை பாதுகாத்து தரிசனத்துக்குரியவனாய் உன்னை நான் உயர்த்த விரும்புகிறேன். உன்னை நான் மறக்கவில்லை. கர்த்தர் இங்க சில பேரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல மகனே. நீ செய்த தியாகங்கள் மறக்கப்படவில்லை. உன் ஜபங்கள் மறக்கப்படவில்லை. எனக்காக உண்மையாய் ஓடினாயே. எனக்காக மார்பில் சாய்ந்தாயே. எனக்காக அன்பாய் இருந்தாயே. பேதுருவை உயர்த்தினவர் உன்னை உயர்த்தாமல் இருப்பாரோ? சில பேரோடு கர்த்தர் இடைப்படுகிறத நான் பார்க்கிறேன். எல்லாரும் உள்ள உடைஞ்சு இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்குற தேவன். ஆராதிக்கிற உனக்கு வித்தியாசம் இல்லையா? ஜெபிக்கிற உனக்கு வித்தியாசம் இல்லையா? உண்மையை ஊழியம் செய்கிற உனக்கு வித்தியாசம் இல்லையா? நிச்சயம் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு நாள் வரும், செம்மறியாடும் வெள்ளாடு பிரிக்கப்படும். எல்லாருக்கும் முன்பதாய் வெட்ட வெளியாய் சூரியனை போல நீதியை பட்ட பகலாய் உன் தேவன் மாற்றுகிறவர். அவர் யெகோவா சிட்கேனோ.
பட சந்தக படல படனா. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை நான் வேண்டுவதெல்லாம், நான் வேண்டுவதை எல்லாம் நான் நினைப்பதற்கும் மேலா நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் என்னை ஆசீர்வதிக்கிறீர். எல்லாரும் சொல்லுவோம் இன்னொரு முறை. நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. நான் என் தலையை உயர்த்தினேன். நான் தலை கொண்ட போது என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என் தலையை இன்னொரு முறை சொல்லுவோமா? தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி விட்டு கொடுக்காதவர் என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. இன்னொரு முறை என்னை விட்டு கொடுக்காதவர், கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. உன்னை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் உன்னோடு கூட தான் இருக்கிறார். உன்னை யாருக்காகவும் கைவிடாத தேவன் இன்றைக்கு வரைக்கும் கூட தான் இருக்கிறார். நீ நினைக்கலாம், பேதுருவை உயர்த்தினவர், இளைய குமாரனை உயர்த்தினவர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, என்னை விட்டு விலகினாரோ? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நினைப்பதை விட பெரியதை செய்வேன், நீ யோசித்ததை விட பெரியதை செய்வேன், உன்னை நான் உயரத்தில் வைப்பேன். நீ தலை குனிந்த இடத்தில் உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நான் யோவானை உயர்த்தினவர், மூத்த குமாரனை உயர்த்தினவர், இதோ உன்னையும் உயர்த்துவதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உன்னோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த ராத்திரி சில மேல விதைக்கப்படுகிறது. நான் ஒருவரை பார்க்கிறேன், இந்த வயிற்றுக்குள்ள வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளை உனக்கு ஒரு சுகம் கட்டவிழ்க்கிறார், உனக்கு ஒரு சுகம் கட்டவிழ்க்கிறார். உன் வயிற்றில் ஒரு சுகம் இறங்குகிறது. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒரு தெய்வீக வல்லமை. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர்
கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நம்பிக்கை வீண் போகாது மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஜெபித்த ஜெபம் ஒன்று கூட அது தரையில விழாது. எல்லாம் பரலோக தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துருத்திலை வைத்தவர், உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்கிறவர், நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர். உனக்காக வழக்காடுவார், உனக்காக நீதி செய்வார், உனக்காக எழுந்தருளுவார், உனக்காக யுத்தம் நடப்பிப்பார். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ அமைதலாய் இருந்து கர்த்தர் உனக்கு செய்யக்கூடிய நன்மையை நீ பார். யோவானை உயரத்தில் வைத்தவர், மூத்த குமாரனுக்கு ஏராளமாய் தந்தவர். இந்த ராத்திரி உனக்கும் சிலது வருகிறது, உன் குடும்பத்துக்கு சிலது வருகிறது, இந்த சபைக்கு சிலது வருகிறது. நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு துளி துளிர்க்கிறது, துளி துளிர்க்கிறது, ஒரு துளி துளிர்க்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ புதிய வாசல்கள் திறக்கிறது, புதிய வழிகள் திறக்கிறது. எங்கெங்கெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை துளிர்க்க செய்ய போகிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. எல்லாரும் கையை உயர்த்தி, என்னை விட்டு கொடுக்காதவர்,